ஐயனார் துணை அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, நிலா வந்து சோழன் வரத்துக்காக வெயிட் பண்ணி நைட்டு ஃபுல்லாக சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் படுப்பாங்க. உடனே காலையில் நிலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்வியூக்கு கிளம்பி நின்றுட்டு இருக்கும்போது சோழன் வந்து நிலா கிட்ட போயிட்டு, உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக இப்படி இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்காக அக்கறையாக எல்லாமே தூங்கினதுக்கப்புறமும் வெயிட் பண்ணி, நீங்கள் நான் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் போய் தூங்க போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்து சோழன் வந்து சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இப்போ தானே பிரச்சனை முடிஞ்சிருக்கு, நீங்கள் வேற பிரச்சனை முடிஞ்ச அடுத்த நாளே வந்து இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க. திரும்ப எங்கள் அப்பா அண்ணனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சோன்னு பயந்துட்டு தான் நான் அந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீலா சொல்லிடுவாங்க. இதனால சோழனுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசு உடஞ்சி போயிடும். உடனே போய் அவங்க தம்பிங்க கிட்ட என்னடா இப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், உன்னை யார் போய் இதெல்லாம் கேட்க சொன்னா, அவங்களுக்கு ஏதாவது உன் மேலே ஏதாவது ஒரு கருணை இருந்தால் கூட நீயே அது எல்லாத்தையும் அழிச்சிருவ போல, நீயே இப்படி கேட்டு எதுக்காக பல்ப் வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிலாவும் இன்டர்வியூக்கு போயிடுவாங்க. இன்டர்வியூக்கு போய் கரெக்டாக செலக்ட் ஆகி வேலையிலையும் ஜாயின் பண்ணி 20,000 சேலரிக்கு ஜாயின் பண்ணிடுவாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்ச சோழனோட அப்பா வந்து இதை வந்து திருவிழாவாக பட்டாசு வெடித்து எல்லாருங்களோடையும் சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக கொண்டாடுவாங்க. என் மருமக வந்து வேலைக்கு போகிறா, எல்லா வயிறும் எரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் வெடி வெடித்து கொண்டாடுவார். ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோட்லாம் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.